Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, B.Pharm, Nursing, Paramedical and Arts and Science courses. மாமியாருக்கு சோப்பு போடுற மாதிரிலாம் ஒரு சீக்வன்ஸ்லாம் வரும். அப்போ இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் அங்கே ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க. அப்பா டைரக்டராக இருக்கனால வராரு, ஆர்வப்போலரில் வராருன்னு நிறைய ஒரு விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. இப்போ சௌத்ரி சார், விக்ரமன் சார் வச்சு இப்போ நல்ல கதை. ஆனால் ஆக்சுவலி அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சது பிரசாந்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. தெலுங்கு படமெல்லாம் ரிலீஸ் ஆகணும்னா அதை பார்த்துட்டு வந்து சார்ட்ட சொல்லு. ஏன்னா அது ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ரகசியங்கள். ஒக்கடுனி ஒரு படம் பெரிய அளவில் ஓடி. அப்போ நம்ம அங்கே படம் பார்த்தோம்னா சார் இது நல்லா இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு. அதேமாதிரி கேரளாவுக்கு போயிடுறேன். அப்படி தான் கேரளாவில் இந்த படம் நம்ம முதல் படம் அந்நியத்துக்கு அவர் விஜய் சீனியராக இருக்கனால, ஹீரோயின் கூட இருக்கனால போட்டு விட்டு நிறைய ஸ்டில்ஸ் வந்துட்டு இருந்தது. அவர் விஜய்க்கு மட்டும் ப்ரொமோட் பண்ணுவார். அப்படி போட்டு சிவகுமார்கிட்ட போட்டு விட்டாங்க. சிவகுமார் சூர்யா கிட்டலாம். இப்போ சூர்யா என்ன கண்டாலே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பார். இப்போ ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக நேரு ஸ்டேடியம் அரங்கில் அவ்வளோ ரசிகர்கள் வர வச்சாங்க. அது வந்து ரொம்ப அந்த டைமில் பரபரப்பாக பேசப்படுது. எல்லாரையும் உள்ள விட்டு அது வந்து ரசிகர்கள்ட்ட முத கொண்டு ஒரு பெரிய மாநாடு மாதிரி, கல்யாணத்தையே ஒரு மாநாடு மாதிரி. 30வது பிறந்தவங்களாம் 30 மோதிரம்னா இன்னைக்கு 50வது பிறந்தவங்களாம் 50 மோதிரங்கள். 50 குழந்தைகள், இத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் சரி. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நடிகர்கள் வந்து பெருசா அவங்களுடைய திருமணம் அதெல்லாம் வரும்போது ரசிகர்களுக்கு வந்து சொல்லுவாங்க, ஒரு நோட்டீஸ் மாதிரி அனுப்புவாங்க. ஆனா பெருசா வர அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியா நேரு ஸ்டேடியம் அரங்குல அவ்வளவு ரசிகர்கள் வர வச்சாங்க. அது வந்து ரொம்ப அந்த டைம்ல பரபரப்பா பேசப்படுது. ஒரு நடிகரோட கல்யாணத்துக்கு உங்க ரசிகரை இன்வைட் பண்றாங்க. சோ அதை எப்படி பிளான் பண்ணிக்கிட்டீங்க நீங்க? இல்ல, அது எல்லாருக்குமே காரணம் சார், முழு மூளையா இருந்தவர் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் தான். அவர் வந்து சார் வந்து ஒரு டைரக்டரா வெற்றி பெற்றார் சார். இந்தியா முழுக்க நிறைய படங்களை கொடுத்துட்டாரு. ஆனா அவருடைய உற்பத்தியில வந்த பையனை வந்து பெரிய டைரக்ஷன்ல வந்தது பையனுக்காக எதுனாலும் செய்வார் சார். அப்படிப்பட்ட ஒரு, அதாவது 1000 மடங்கு மூளை உள்ளவர். ஆனால் அப்போ அவரை பற்றி என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு மூளைக்காரர் சார். பையனுடைய கல்யாணம் வெறுமனே நடத்தக்கூடாது. ஒரு திருப்பதியில் போய் ஒரு அங்கே இங்கே ஒரு கோயிலே மோதிரமத்தி அப்படி நடந்துட்டு சிம்பிளாக வந்துடக்கூடாது. அதுவும் குடும்பத்தை மட்டும் கூட்டி வச்சு நடந்துடக்கூடாதுன்னு தெளிவாக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தில் உள்ளவங்களை கூட கூப்பிட்டாங்களேன்னு தெரியல. ரசிகர் மன்றங்களை அவ்வளோத்தையும் கூப்பிட்டு கவுண்டராக ஒவ்வொரு கவுண்டருக்கும் ஒவ்வொரு கார்டு அவங்கள அவ்வளோத்தையும் வரிசையாக உள்ள விட்டு, அதாவது டைமிங் அந்தந்த டைமுக்கு சூடாக பிரியாணி வேணுங்கிறக்காக டைமிங். இப்போ 10 மணிக்கு வரவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் பிரியாணி சூடாக இருக்கணுங்கிறக்காக, 11 மணிக்கு ஒரு பேக்கேஜ், 12 மணிக்கு பேக்கேஜ், 1 மணிக்கு ஒரு பேக்கேஜ். இப்படி ஒரு பிளானிங். இந்த பிளானிங்ல இவங்கெல்லாம் இந்த டைம்ல உள்ள வரணும், இந்த டைம்ல இவங்கெல்லாம் வரணும். நேரம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல எல்லாரையும் உள்ள விட்டு அது வந்து ரசிகர்கள்ட்ட முத கொண்டு ஒரு பெரிய மாநாடு மாதிரி, கல்யாணத்தையே ஒரு மாநாடு மாதிரி. அவங்க கூடாலே ஒரு தன் திருமணத்தை வந்து ரசிகர்கள் கூடால அவங்க வந்து அதை வந்து பங்கிட்டுக்கிட்டாங்க. அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான். அவங்களையும் வர வச்சு சும்மாலாம் இல்லை, கரெக்டாக அவங்களுக்குலாம் நல்ல கரெக்டான ஒரு அங்கீகாரம் கொடுத்து, ஏன்னா தானோனி சில இடங்களில் மாநாடுகள் நடத்தும்போது ஏன்னா தானோனி சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தண்ணி பாட்டில் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. அப்படிலாம் அவங்களுக்கு வந்தவங்களுக்குலாம் நல்ல தண்ணி பாட்டில், நல்ல ஸ்வீட்டு, நல்ல சாப்பாடு. அப்போவே அந்த ரசிகர்கள்லாம் விஜய் மேலே ஒரு பெரிய ஒரு, அதுக்கு காரணம் அவங்க அப்பா அதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதை செயல்படுத்துறதுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன் கூட. நான் இருந்து கூடல இருந்து அத்தனை அந்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா சொல்லுவாங்கல்ல, ஒரு ஏன்னா விஜய் சார் தான் அந்த டைம்ல ஒரு ரொமான்டிக் ஹீரோவா, அந்த குஷி அந்த டைம்ல எல்லாம் படங்கள் வந்து ரெண்டுமே கலந்து பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு திருமணம் போது அந்த ஒரு யோசனை எப்படி? ஏன்னா ஒரு பக்கம் அஜித் சார் அவருக்கு ஒரு மாதிரி லவ் மேரேஜ் மாதிரி நடந்துச்சு. சோ அப்ப நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பங்கா இருக்கீங்க அவரோட வாழ்க்கையில. அது எப்படி பிளான் பண்ணீங்க அவரோட கல்யாணம்? அப்போ நான் வந்து எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பயப்பட்டது அப்பந்தான். திருமணம் ஆன பிறகு படங்கள் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகிடும். நிறைய நடிகர்களுடைய அதெல்லாம் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு ஏதோ ஒரு திருஷ்டிலே இதுலேயே அவங்களுக்கு சரியா இருக்காதுலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் இந்த படத்தை குஷி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸுக்கு முன்னால் நான் படம் பார்த்தா விஜய்க்கு ஒரு ரொமான்ஸ் ஹீரோ, ஒரு ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் மாதிரி. எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. இந்த படம் இப்படி சொன்ன மாதிரி ஆகிடுமோ செய்யிடுமோ என்னென்ன. இருந்தாலும் அந்த ஸ்டைலு பாட்டுக்கிட்டலாம் வேறு மாதிரி இருந்தது. யூகோ கிளாஸ் படம் ரொம்ப தான் எல்லாரும் பயந்தாங்க. அதாவது வியாபார சைட்லையும் பயந்தாங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கூடாலே நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணோம் இல்லையா, அவங்க சைட்லையும் கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் டாமினேஷன் பண்ணி போகிற மாதிரியே இருக்கும். அந்த படத்தை பார்த்தீங்களா, நல்லா பார்த்தீங்களா, ஜோதிகா அவங்க டாமினேஷன் ஓவராக இருக்கும். அதில் அவங்க நடிப்பு கொஞ்சம் துருன்னு இருக்குது. அப்போ விஜய்க்கு இந்த ஆகுமோனி நாங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது எதிர்பார்க்காத அளவுக்கு குஷி மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ரிலீஸ் குஷி தான். 200 நாட்கள் தாண்டி ஓடிச்சு. சூப்பர். அப்போ எல்லாமே அவர் கடவுள் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க இல்லையா. சினிமாவில் சாதகமான சூழ்நிலைகள் அவருக்கு விஜய்க்கு கரெக்டாகவே அமைஞ்சுது. ஆனா அப்போ வந்து பயங்கர ஒரு போட்டி நிலவி இருக்கும்ல. ஒரு பக்கம் விஜய் சார் இருந்திருப்பாரு, இன்னொரு பக்கம் அஜித் அவர்கள், இப்ப பிரசாந்த் சார். அப்போ வந்து அடுத்த இளைய தலைமுறை வந்து 90ஸ்ல வளர்ந்துட்டு வருவாங்க. அப்போ அதுல வந்து இவர் தனித்துவமா தெரியணும்,
இவரோட படங்கள் இருக்கும்போது அதுக்கான அந்த ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க ரொம்ப அழகா கட்டமைச்சு தந்திருக்கீங்க. ஸோ இப்போ ஆரம்பத்துல கூட விஜய் சார் மேல ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, இவரோட படங்கள் வந்து கொஞ்சம் கிளாமராலாம் இருந்துச்சு, அதுவும் எஸ்எஸ்சி சார் கொஞ்சம் கிளாமரா இருந்துச்சு, இதுல இருந்து அப்படியே மாத்தி போய் உனக்காகலாம் பண்ணாங்க, சில பத்திரிகை வந்து இவருடைய முகத்தை கிண்டல் பண்ணி எழுதுறாங்க இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ நீங்க அதுக்கு என்ன மாதிரியான ஒரு பதிலடிகள் உங்க சைட்ல இருந்து நீங்க கொடுப்பீங்க? இல்லை, நாங்கள் வந்து இப்போ இந்த படங்கள் வரும்போது நமக்கு நானும் பத்திரிகையாளர்கள் டெய்லி சந்திக்கிறதில்ல, பத்திரிகையாளர்கிட்டே அந்த விமர்சனங்கள் இருந்தது. விஜய் பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்க செய்கிறாங்க, ஒரு மசாலா, ஒரு கிளாமர் மசாலாங்கிற மாதிரிலாம் அவரை பற்றி சொல்லும்போது, அப்போ நானே சார்ட்ட போய் சொல்லுவேன், சார் நம்ம உங்கள் ஸ்டைல் படங்கள் இப்படி இருக்கு நல்லதானோன்னா, அவர் என்ன சொல்லுவார்னா, டே முதல்ல ஒரு ஆடியன்ஸ்கிட்ட போய் சேரணும், அது ஒரு விமர்சனங்கள், ஒரு கிளாமர். உதாரணத்துக்கு போனாங்கன்னா மாமியாருக்கு சோப்பு போடுற மாதிரிலாம் ஒரு சீக்வன்ஸ்லாம் வரும். அப்போ இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் அங்கே ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அவருடைய பாயிண்ட் என்னன்னா, விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர் இல்லை, அங்கே பெரிய ஆளுமை உள்ள நடிகர்கள் ரஜினி, கமல், அதுக்கு அடுத்த கட்டங்களில் உள்ளவங்க கார்த்திகெல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு போட்டியாக வந்து அஜித், பிரசாந்த், இப்படி நிறைய நடிகர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற டைமில் நம்ம அவரை அடையாளம் காட்டணும். அப்போ அட்டென்ஷன் எப்படி கிடைக்குங்கிறது தான் அவருடைய பாயிண்டாக இருந்தேன். நம்ம அதை மீறி சார் படம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது தான் நான் சூப்பர் குட்டுக்கு சௌத்ரி சார் எனக்கு ரொம்ப, அவங்க கம்பெனிலே தான் இருப்பேன் அடிக்கடி. சௌத்ரி சார் விக்ரமன் சார் வச்சு போய் உனக்காக பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது, நல்ல கதை. ஆனால் ஆக்சுவலி அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சது பிரசாந்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கதையை. அப்போது நான் சார்ட்ட சொன்னேன், சார் இப்படி ஒரு நல்ல கதை இருக்குன்னு நடிகர் ஃபிக்ஸ் பண்ணலை, ஆனால் பேச்சு வார்த்தை, ஏன்னா நான் எல்லாரும் கூட போய் புகுந்து பேசிட்டு வந்துடுவேன் இருக்குன்னு சொன்னோன்னா, அவரு டக்குனி வீட்டுக்கு ஆஃபீஸுக்கே வந்துட்டார். யார்? சந்திரசேகர் சார், சௌத்ரி சார் ஆஃபீஸுக்கு வந்து அவங்களும் அவங்க ஒய்ஃபும் சோபா மேடமும். அப்போ அப்படிலாம் அவங்க நேராகவே வந்துட்டாங்கன்னு உடனே அந்த படம் வந்து போய் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக விஜய் கைக்கு வருது. இப்படி தான் அந்த படங்கள்லாம் அதனுடைய அவருக்கு இருந்தவங்க கீழே உள்ளவங்க ஆள் இருந்தாங்க. அவர் ஒரு பெரிய டைரக்டர்னு இமேஜும் அவர் பார்க்கல, பையனுக்காக இறங்கி வந்து நல்ல வேலை பார்த்தார். நாங்கள் பக்கபலமாக ஒரு 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 ஆலோசனை குழுவில் முதன்மை இடத்துல ஒரு பக்கபலமாக இருந்தோம்னு சொல்லலாம், அவ்வளோதான். நல்ல படங்கள் வந்தால் இப்போ அதுக்கு பிறகு ஒரு விமர்சனங்கள், ஒரு நல்ல விமர்சனங்கள் வந்தது. இப்போ நல்ல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது அவருடைய இமேஜை பண்ணுறதுக்கு நான் நிறைய ஆலோசனை சொல்வேன். அவரும் பெரிய ஜீனியஸ், பெரிய ஒரு பீஸ்மர் மாதிரி, அது சந்திரசேகர் பெரிய நாலேஜ் உள்ளவர். அவர் பார்க்க டைரக்டர் உள்ள ஆக்ஷன் படங்கள் எடுத்தால் செய்தான்னு சொல்ல பயங்கரமான ஒரு யூனிக் நாலேஜ் உள்ளவர். அப்போ நாங்கள் ஒவ்வொன்றா பேசிகிட்டு இருக்கும்போது, சார் நம்ம வந்து இப்போ பெரிய மழை பெய்துட்டு இருந்தது அந்த டைமில் தான் அவர் வளர்ந்துற, இப்போ விஷ்ணு எல்லாம் இப்போ தேவா படம் டைம்லன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அந்த மலைக்குள்ளே வெளியே போக முடியாது, கிட்டத்தட்ட 2 லாரி நிறைய அரிசி எடுத்துக்கிட்டு மேயராக இருந்தார் அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள். நம்ம கொடுப்போம் சார் அப்படின்ட்டு சொல்லி அப்படிலாம் கொடுத்து அவருடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பப்ளிக்கும் சர்வீஸ் பண்ணுறாரு. அவர் இமேஜ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த, அதாவது ஒரு நடிகன் சர்வீஸும் பண்ண முடியுங்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அப்படி அதை கொண்டு வந்து பப்ளிக்கில் கொண்டு சேர்க்குறது. இந்த செய்கிறது அமைங்கிடக்கூடாது இல்லையா? ஏன்னா எம்ஜிஆர் காலகட்டங்களுக்கு அவருக்கு போட்டி பெருசாக கிடையாது. ஆனால் இப்போ போட்டி நிறைய, விஜயகாந்த் பெருசாக பண்ணுறாரு, அங்கே அந்த பக்கம் பார்த்தா பிரபு, கார்த்திக் பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இவரை அடையாளம் காட்டணுங்கிறதுக்காக நாங்கள் அவ்வளவு போராட்டங்கள் பண்ணோம். அதான் அது வந்து சாதாரண போராட்டங்கள் இல்லை, மிகப்பெரிய கஷ்டங்களை, சவால்களை அப்போ சந்தித்து தான் வந்தோம். ஒரு கட்டத்திலலாம் நான் வந்து ரசிகர் மன்றத்துலேயும் அவங்க கூட இருக்க மாதிரி பண்ணுவேன். இப்போ 100 அடி ரோட்டில் வந்து அவர் படம் பண்ணும்போது சாரட் வண்டியில் படப்பட்டி எடுத்துகிட்டு போவோம், அது ஒரு ஊர்வலமாக பயங்கரமாக பண்ணுவோம். அப்போ 100 அடி ரோட்டில் எனக்கு அனுமதி தர மாட்டாங்க, அவங்க அனுமதி தரமாட்டாங்க. டைம் எல்லாம் மாற்றி யோசமாக, சரி 10:30 போகலாம், 10:15 போகலாம், அவங்களுக்கு தெரியாமல் எங்கே இருந்தால் உள்ளுக்குள்ள இருந்து போய், ஆனால் ஊர்வலத்தை நடத்திடுவோம். அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணும், சார் எந்த பிரச்சனையெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் சரி. இப்படி ஒரு அவருடைய அந்த போக்கஸிங், அவர் நடிகனை வெளியே எப்படியெல்லாம் கொண்டு போனோம். இதே இது இந்த குதிரை வண்டியில், நம்ம சாரட் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா படப்பெட்டி, இது ஹிந்திலலாம் அந்த நியூஸ் வந்து, தெலுங்குலலாம் அந்த நியூஸ் வந்து. அப்போ நான் புலி படம் பண்ணும்போது தான், ஸ்ரீதேவி பார்க்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, மேடம் சவுத்தில் வந்து விஜய்க்கு மட்டும்தான் இந்த சாரட் வண்டியிலலாம் படப்பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க கபூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அந்த ஒர்க் பண்ணுறதே நான் தான் இருந்தேன். அப்போ எனக்கு அது பெருமையாக இருந்தது. சரி, நம்ம செய்த ஒரு ஒர்க்கு எங்கே ஸ்ரீதேவி மேடம் சொல்கிறாங்க, இந்த சாரட் வண்டி, குதிரை வண்டியிலலாம் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறது. அங்கே எந்த படம் குறிப்பிட்டு சொல்ல முடியும் பயங்கர பிரம்மாண்டமாக அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவருடைய அந்த ஓப்பனிங், இல்லைன்னா அந்த ஒரு பயங்கர ஒரு கொண்டாட்டமாக நீங்கள் பண்ணது, உங்கள் தலைமையில் நீங்கள் பண்ணது? திருப்பாச்சி வந்து நம்ம இடையில அவருக்கு கமர்ஷியல் படம் எப்படி இருக்குமோ, ஒரு பெரிய கமர்ஷியல் படம் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு பெரிய அண்ணாமலை மாதிரி, ஒரு ரஜினி சாருடைய நல்லவனுக்கு நல்லவன் மாதிரி ஒரு பெரிய நல்ல கேரக்டர் அது. ஒரு தங்கச்சி பாசத்துக்காக கமர்ஷியலும் இருக்கும், எல்லாமே இருக்கும். படமும் நான் பார்த்துட்டேன். அப்போ இந்த படத்தை எப்படிடா பண்ணுறேன்னு சொல்லி நம்ம அவருடைய அந்த ஸ்டைல் பண்ணுற ஸ்டில் எல்லாம் ஃபுல்லாக நிறைய பிரிண்ட் அவுட் போட்டு
ஏன் சொந்த இதில் நான் புக்கு நடத்துறதுனால அடிச்சு பிடிச்சி எல்லா இடத்துக்கும் கிட்ட குறைஞ்சது ஒரு 5000 ஸ்டில்ஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவருடைய ஸ்டைல் உள்ள ஸ்டில் ரொம்ப ஃபேமஸ். அந்த பட்டை அடிச்சுட்டு அந்த ஸ்டில் எல்லாம் போட்டு அதாவது அண்ணாமலை ஸ்டைலே இருவார். அப்படி நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அந்த பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்களா அப்படியே அந்த ஸ்பீடு இருக்கும். அப்படி ஒரு ரஜினியுடைய ஒரு வேகம் இருக்கும் இல்லையா, அதை ஏற்றுக்குவாங்களா இல்லை ஒரு ஆக்ஷன் படத்தை ஏற்றுக்க மாட்டாங்களாங்கிற ஒரு டவுட்லாம் இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு தங்கச்சிக்காக ஒரு சிட்டியில் உள்ள ரவுடிகளை அவ்வளோத்தையும் தூக்கிடுவாருங்கிற மாதிரி வரும் சப்ஜெக்ட். ஓவராக இருக்குமோ அப்படிலாம் ஒரு பயம் இருந்தது விஜய் சாருக்கு எல்லாருக்கும். அது மீறி அதை எப்படியாவது யங்ஸ்டர்ஸ்கிட்ட போகணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தது. பயங்கரமாக அதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் யங்ஸ்டர்ஸில் அந்த பட்டை எடுத்துட்டு வர மாதிரிலாம் அப்படிலாம் பண்ணி எல்லாம் உள்ளே வர வச்சோம். அது வேற லெவலில் அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணது மிகப்பெரிய வெற்றி அந்த படம் திருப்பாச்சி. ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிறதுல அதில் ஆமாம் பெரிய ஒரு கிரேடு வந்தது. அதுக்காக ரொம்ப நான் பின்னால் இருந்து தானே ஒர்க் பண்ணுறோம். அதுக்காக நான் அதுக்காக உழைச்சேன். ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க தளபதியோட ஃபர்ஸ்ட் பெரிய ஹிட் வந்து பூவே உனக்காகன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரசிகன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடைஞ்சது. அது இன்னும் அவருடைய ரசிகர்கள்கிட்ட நெருக்கமாக சேர்ந்து. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஜய் ரசிகர் அவர்கள் அவர் ரொம்ப வருஷமா இருக்காரு. அவங்க வீட்டில் வந்து இந்த ரசிகன் புக்கு தனியாக அவ்வளோ ஆர்வமாக வச்சிருப்பாங்க. அது நீங்கள் பண்ண ஏற்பாடு தான். ஸோ ஒரு நடிகரை வந்து இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்துருக்குன்னா அது ஆரம்ப கடை அந்த பேஸ் பண்ண எவ்வளோ ஸ்ட்ராங்காக அமைச்சிருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப சின்ன பையனாக பார்த்த தளபதி இன்னைக்கு 50வது பிறந்த நாளை கொண்டாட போகிறாரு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? இப்போ ஒரு எல்லா விதத்துலையும் ஒரு போராட்டங்கள் இருக்குது. இப்போ ஒரு சைக்கிள் பாயாக இருந்து பேப்பர் போட்டவர் தான். இப்போ பேப்பர் பாயாக இருந்த அப்துல் கலாம் தான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஜனாதிபதியாக அளவுக்கு ஒரு உயர்ந்தார். இப்போ யாருமே உயர்வாங்க தாழ்வாங்கங்கிற யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே ஒரு அப்பா டைரக்டராக இருக்கனால வராரு, ஆர்வக்குளரில் வராருன்னு நிறைய ஒரு விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. ஆரம்பகால விமர்சனங்கள்லாம் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. எல்லாருக்குமே ஒரு கடின பாதையில் இருக்க மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவர் கட்டமைப்புகள் அவர்கிட்ட டேலண்ட் இருந்தது. அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு அவங்க அப்பா ஸ்ட்ராங்காக இருந்தார். நான் பத்திரிகையாளர், ஒரு எழுத்தாளர். நான் அப்போ ஜெமினி சினிமாவில் எடிட்டராக இருக்கிறேன். அப்போது என்னுடைய எழுத்து திறமை என்னுடைய இதெல்லாம் நீங்கள் எங்கள் கூட வாங்கன்னு சொல்லி அவர் தான் சந்திரசேகர் சார் தான் என்னை கூப்பிட்டது. நம்ம அப்போ தான் அவருக்கு பிஆர்ஓவாக அவங்க குடும்பத்தில் ஒருவராக ஆகிறோம். பிஆர்ஓங்கிறத விட அவங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் தான். எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் ரொம்ப கஷ்டமான சூழலெல்லாம் என்ன தான் கூப்பிடுவாங்க. ஒரு படம் ரிலீஸ் பிரச்சனை, ஒரு படம் பற்றி பேசணும், இல்லை ஒரு படத்தை விலைக்கு வாங்கணும், இல்லை ஒரு ரீமேக் பண்ணணும்னா என்ன செய்யணும், எல்லாருக்குமே என்ன அவங்க கரெக்டாக பயன்படுத்தினாங்க. எனக்கு அந்த சினிமா ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்ததுனால, சினிமாவை நான் அணுகணும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்ததுனால அந்த பலம் பயன்படுத்திக்கணும்னே அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க பண்ணுவார். அதை விஜயும் அதை ஏற்றுக்குவார். அந்த வகையில் நாமெல்லாம் இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போயிடுவேன். தெலுங்கு படமெல்லாம் ரிலீஸ் ஆகணும்னா அதை பார்த்துட்டு சார்ட்ட சொல்லுவேன். ஏன்னா அது ஈஸியாக இருந்தது. இதெல்லாம் ஒரு ரகசியங்கள். இப்போ ஒரு போக்கிரிலாம் அப்படி தான் பண்ணோம். போக்கிரி, கில்லி, ஒக்கடுனி ஒரு படம் அங்கே பெரிய அளவில் ஓடி. அப்போ நம்ம அங்கே படம் பார்த்தோம்னா சார் இது நல்லா இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதேமாதிரி கேரளாவுக்கு போயிடுவேன். அப்படி தான் கேரளாவில் எந்த படம் நம்ம முதல் படம் அந்நியத்து புறாவு சார்ட்ட சொன்னோம், சார் நல்ல லவ் சப்ஜெக்டில் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு நம்ம ஒரு பின்னால் ஒரு வேலைகள் பார்ப்போம் இல்லையா. அந்த அடிப்படை வேலைகள் நம்ம ரொம்ப நல்லா இருந்து பார்த்துட்டு இருப்பேன். ஒரு ஃபங்க்ஷன் ரசிகர் மன்றத்தை எப்படி கட்டமைக்கணும், எப்படி கூட வேலை பார்க்கணும். அந்த பிறந்த நாளைக்கெல்லாம் நம்ம மோதிரங்கள்லாம் போடுவோம். ஒரு 30வது பிறந்தநாள் 30 மோதிரம்னா இன்றைக்கி 50வது பிறந்தநாள் 50 மோதிரங்கள், 50 குழந்தைகள், இத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் சரி. இப்போ நான் கன்னியாகுமரி அந்த சைடில் நானே மோதிரம் போடுவேன், இப்பவும் போட்டுட்ருக்கிறேன். அப்படி ஒரு நடிகனுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு பப்ளிக்காக அவர் சர்வீஸ் பண்ணணும். விஜய்க்காகவே எல்லாமே அதை சார்ந்தே வாழ்ந்தோம். பிரியமுடன் விஜய்னி புக்கு நடத்தினேன், விஜய் ரசிகன் புக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்ககிட்ட போய் சேர்க்குறதுக்கு என்றென்றும் விஜய் நிட்டு அவருடைய எல்லா நல்ல விஷயங்கள் அவருடைய செயல்பாடுகள்லாம் கொண்டு மக்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட அந்த இளம் தலைமுறைகிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு அப்படி ஒரு பெரிய. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ அவர் அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அந்த காலத்துல எங்களுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவருக்காக ஒர்க் பண்றதுக்கு. இப்ப 2000க்கு அப்புறம் ஒரு கில்லியோ, 2010க்கு அப்புறம் ஒரு துப்பாக்கியோ, ஸோ இந்த ஒரு திருப்பாச்சி அந்த டைம்ல தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் வருது. இந்த டைம்ல இந்த ஒரு போட்டின்றது உச்சகட்டமா அமையுது. அஜித் சார் வெர்சஸ் விஜய் சார், விஜய் வெர்சஸ் அஜித், இந்த பேர் அதிகமா இருந்து சில பாடல்கள்ல ஒருத்தர் மாத்தி இந்த விஷயம்லாம் இப்ப ரொம்ப பீக்ல பேசப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு போட்டியை ஒரு பிஆர்ஓ நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்க? அது ஒரு போட்டியாக தான் இருக்கும். யாரை பற்றி ஏதாவது தப்பாக எழுதினாலும் ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்போ விஜய் பற்றி அவர் பெரிய ஆள், இவர் சின்ன ஆள் அப்படி எழுதுனா நீங்கள் அவருக்கும் க்ளோஸ்ல, அஜித் சாருக்கும் நீங்கள் க்ளோஸ்ல. ஆமாம், அஜித் சாருக்கும் நம்ம படம் பண்ணியிருக்கோம். ஆழ்வார் படம் பண்ணோம். ஃபர்ஸ்ட் படங்கள் பண்ணும்போதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக விஜய்க்குன்னு விஜய் கூடாலே 100% இருக்கேன். யாரும் தப்பாக நினச்சிருவாங்க, யாரும் அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் விஜய்க்கு ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொன்னோன்னே. ஆனால் அவருடைய பெருந்தன்மை நான் எப்படின்னா, அது படம் பெருசாக ஓடிச்சோன்னையோ பெருந்தன்மையான மனசு. இப்போ நான்
மோகன் நடராஜன் சாருக்கு வந்து ஏகப்பட்ட படம், அவருக்கு நாங்கள் தான் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஆர்ஓ பண்ணுறது. ராஜகாளியம்மன் மோகன் நடராஜன் ஒரு ஃபேமஸ் ப்ரொடியூசர். அப்போ வந்து அவங்க வந்து ஆழ்வார் படம் வச்சு அஜித் வச்சு பண்ணும்போது பிஆர்ஓ யாரை போடுறாங்கிறதுல குழப்பம் இருக்குது. அப்போ என் பேரை எழுதிட்டாங்க. அப்போ நீங்கள் வாங்க டெக்னீஷியன் அறிமுக விழாவில் நான் வந்து அப்படியே சேருக்கு கீழே அப்படியே தள்ளி போய் இருக்கிறேன், முகம் தெரிஞ்சிடக்கூடாது அஜித்துக்கு. அதனால முடிஞ்சு போகும்போது அவர்கிட்ட கேட்டிருக்காரு, பிடி செல்வகுமார் தானே பிஆர்ஓ, விஜய் பிஆர்ஓ தானே? ஆமாம் சார். பண்ணட்டும் அவர் நல்லா தான் பண்ணுவார், கேள்விப்பட்டிருங்க, அவர் பண்ணட்டும் அப்படின்னு அவருடைய கமாண்ட். எனக்கு என்னன்னா அப்போ 2 பேரும் பெரிய அளவில், இவருக்கு போக்கிரிக்கு நான் தான் பிஆர்ஓ, ஆழ்வாருக்கு நான் தான் பிஆர்ஓ. இது என்ன லெவலில் எங்கே வேணாலும் எவனும் போட்டு விட்ருவோம், விஜய்கிட்டையும் போட்டு விட்ருவாங்க, இல்லை அங்கேயும் போட்டு விட்ருவோம். நாங்கள் வந்த படத்தை ஏன்னா 2 ஸ்டில் அங்கே கூடுதல் வந்தால் சார் பார்த்தீங்களா அவருக்கு பண்ணுறாங்க, இங்கே 2 ஸ்டில் கூடுதல் வந்தோன்னா சார் பார்த்தீங்களா இப்படி கொண்டு வந்துருவாங்க. இதை நான் அனுபவிச்சிருக்கேன். சரி. அதாவது எந்த படத்தில் இதை அனுபவிச்சோம்னா, ஃப்ரெண்ட்ஸு படத்தில் சூர்யாவும் விஜய் ஹீரோக்களாக பண்ணுறாங்க. அப்போ ஸ்டில்ஸ் போடும்போது அவங்க வந்து விஜய் சீனியராக இருக்கனால, ஹீரோயின் கூட இருக்கனால போட்டு நிறைய ஸ்டில்ஸ் வந்துட்டு இருந்தது. நம்ம போடுறதுல நான் பத்திரிக்கையில் போட்டுட்டு இருந்த உடனே அப்போ அவர் விஜய்க்கு மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணுவார் அப்படி போட்டு சிவகுமார்கிட்ட போட்டு விட்டாங்க. சிவகுமார் சூர்யா கிட்டலாம். அப்போ சூர்யா என்ன கண்டாலே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பார். எப்பவும் அது ஒரு விருப்பா பார்க்குற மாதிரி. ஒரு நாள் இப்போ ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டார், யார் சிவகுமார் சார் ஃபோன் அடித்து கேட்குறாரு, தம்பி நீங்கள் விளம்பரங்களை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், தம்பியும் வளர்ந்து வர ஹீரோ, அவருக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் பண்ணுங்கள். சார் நான் கொடுக்குறது 2 ஸ்டில்லி தான் கொடுக்குறேன், ஆனால் பத்திரிகையில் போடும்போது இப்படிலாம் வந்துடும், இது ஒரு தர்ம சங்கடமாக எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது சார். முக்கியமாக விஜய் என்ன சொல்கிறேன்னா அவருக்கு ஸ்டில்ல கொடுங்கன்னு தான் என்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க, பத்திரிகைகளுக்கு ஸ்டில்லு போகும்போது அவங்களுடைய டிசிஷன். உங்கள்கிட்ட யாராவது தப்பாக வந்து சொல்லித்தரலாம். நம்ம விஜய்க்கு பிஆர்ஓ இருக்கனால அவரை ப்ரொமோட் பண்ணுறோம். நீங்கள் நான் இப்பவும் அப்படி பண்ண மாட்டேன் சார், நான் சினிமாவை தான் ப்ரொமோட் பண்ணுவேன், விஜய் பர்சனலாக ப்ரொமோட் பண்ணுவேன் அப்படின்னு சிவகுமார் சார் கேட்டதுக்கு நான் இப்போ விளக்கம் கொடுத்து, அப்புறம் சூர்யா சார்கிட்ட போய் சொன்னேன், சார் நான் அந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது, எனக்கு படம் தான் முக்கியம் சார் அப்படின்னு சொன்னோன்னா அது கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. நான் பேசும்போது இது வரும் தான் சரி. இப்போ அஜித் படத்துலையும் ஆழ்வாரும் போக்கிரி ஒரே டைம் ஒரே நாள் ரிலீஸ். ஆமாம், பொங்கல் ரிலீஸ். இப்போ என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. சரி, கடைசி வரை அதை நம்ம எதை பேலன்ஸ் பண்ணி பண்ணோம், எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாமல் அழகா. ஆனால் விஜய்கிட்ட போய் நிறைய பேர் போட்டு விட்டு அந்த பிஆர்ஓ போஸ்டிங் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. என்ன ஏன்னா நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருந்தேன். தாமிரபரணி என்னுடைய நான் ஒர்க் பண்ண அதை நான் ப்ரொடக்ஷன் லைன் ப்ரொடியூசர், அந்த படமும் பண்ணுறேன். வெயில், சேலம் சத்திரசேகர், அப்போ நான் ரொம்ப பீக்கில் இருக்கேன். சரி 4 படமும் என் படம் தான் ரிலீஸ். இதை பயன்படுத்தி பொறாமை இருக்கும் இல்லையா, மற்ற பிஆர்ஓக்களுக்கு ஒரு பொறாமை பிடிச்சி ஒரு பிஆர்ஓ நேரே விஜய் வீட்டுக்கெல்லாம் போய் அவர் அந்த படத்தை பண்ணுறாரு, இந்த படத்தை பண்ணுறாரு, உங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் விஜயே தடுமாற வச்சு, அப்புறம் அவங்க அப்பா வந்து பிடிச்ச அந்த பிஆர்ஓ பிடிச்சி திட்டி, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தியாகம் பண்ண பையனை பற்றி வந்து நீ சொல்கிறாடா அப்படின்னு சொல்லி அந்த பிஆர்ஓ பேரை சொல்ல விரும்பலை. அந்த பிஆர்ஓ அப்படியே விஜய்கிட்ட போய் நம்ம இங்கே பிஸியாக இருக்கு இல்லையா, இதை பயன்படுத்தி உள்ளே பாரான். பிஸியாகிறது காரணம் என்ன, நம்மளுடைய ஒழுக்கம், நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க். இதுக்கு நம்ம அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தாலும் சரி 4 படமும் நான் தான் பிஆர் வந்திருப்பேன். சபரி, தாமிரபரணி, போக்கிரி, ஆழ்வார் 4 படத்துக்கு நான் தான் பிஆர் வந்திருப்பேன். எப்படி விஜய்க்கும் இருந்துட்டு இப்படி பண்றானே அந்த பொறாமை குணங்கள் வரும் இல்லையா. அப்படி ஒருத்தன் உள்ளே வந்துட்டான். சரி அவர் பிஆர்ஓ போட்டாச்சு இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க எனக்கு. அப்போ அவங்க அப்பாவுக்கெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா பிடிச்சி திட்டி, ஏன்னா சின்ன பையங்க தானே அவங்க, அவர் வயசு ஒன்றும் பெரிய இது இல்லை இல்லையா, எதை சொன்னாலும் நம்புற ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அப்படி அந்த டைமில் இதெல்லாம் நடந்தது இந்த பொறாமையில். ஆனாலும் அதுக்கப்புறம் இது நடந்தது, நிஜமாகவே நடந்ததுன்னு என்னால் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா முதல்ல ஆரம்ப ஸ்டேஜ் அஜித் படத்துக்கு தான் கூடுதலாக இருக்கும். தீனா படத்துக்கு கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கு எனக்கு. ஆனால் ஃபுல்லாகிடும், லேட்டாகி. இது ஃப்ரெண்ட்ஸு லேட்டாகி ஃபுல்லாகவும், தீனா முதல்ல ஃபுல்லாகிடும். இந்த டைம்லேயே வரணும், இந்த டைமில் சிம்புதேவன் இப்படி ஒரு சொதப்பல் படத்தை எடுக்கணும். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, படத்தை பார்த்தேன். ஏதோ தப்பு பண்ண மாதிரி தெரியுது, படத்தில் அவருக்குள்ள விஷயங்கள் இல்லாத மாதிரி இருக்குது. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், சென்னை. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.